தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றும் நடவடிக்கைகளை 2வது முறை அதிபரானதும் டொனால்ட் ட்ரம்ப் தீவிரப்படுத்தினார். அந்த வகையில் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பல இடங்களில் குடியேற்றத்துறை அதிகாரிகள் கடந்த 6ஆம் தேதி அதிரடி சோதனை நடத்தி சட்டவிரோதமாக தங்கியிருந்த 100க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதிகாரிகளின் இந்த நடவடிக்கையை கண்டித்த மாஸ்க் அணிந்த நபர்கள் லாஸ் ஏஞ்சல்ஸில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக ஜனநாயக கட்சியினரும் களத்தில் குதித்துள்ளனர். இதனால் சில இடங்களில் போராட்டக்காரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. பெப்பர் ஸ்ப்ரேயை பயன்படுத்தியும் ரப்பர் குண்டுகள், கண்ணீர் புகை குண்டுகளால் சுட்டும் போராட்டக்காரர்களை போலீசார் கலைக்க முயன்றனர். ஆனாலும் போராட்டம் தொடர்கிறது. போராட்டத்தை கலிபோர்னியா மாகாண அரசு ஒடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அதிபர் ட்ரம்ப் 2000 ராணுவ வீரர்களை கலவரத்தை அடக்க அனுப்பினார். இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ட்ரூத் பதிவில் கூறியதாவது: கலிபோர்னியா மாகாண கவர்னர் கவின் நியூசம் மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் மேயர் கரென் பாஸ் ஆகியோருக்கு போராட்டத்தை ஒடுக்கும் திறன் இல்லை. பிறரின் தூண்டுதலின் பேரிலும் பணம் வாங்கிக் கொண்டும் நடத்தப்படும் போராட்டங்களை நான் அனுமதிக்க மாட்டேன் என ட்ரம்ப் கூறினார். கவர்னர் கவின் நியூசம், மேயர் கரென் பாஸ் இருவரும் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர்கள். மாகாண கவர்னரை கேட்காமல் லாஸ் ஏஞ்சல்ஸ்குள் எப்படி ராணுவத்தை ட்ரம்ப் அனுப்ப முடியும்? இது அப்பட்டமான விதிமீறல் என பதிலடி கொடுத்தார் கவர்னர் கவின் நியூசம். லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்து ராணுவ வீரர்களை வெளியேற்ற வேண்டும் எனவும் ட்ரம்பை கவர்னர், மேயர் வலியுறுத்துகின்றனர். இந்நிலையில் 3வது நாளாக லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த போராட்டம் கலவரத்தில் முடிந்தது. வேமோ செல்ஃப் டிரைவிங் டாக்ஸிகளை போராட்டக்காரர்கள் தீ வைத்து எரித்தனர். 5க்கும் மேற்பட்ட டாக்ஸிகள் எரிக்கப்பட்டன. கொளுத்து, தீவை, விடாதே என போராட்டக்காரர்கள் கோஷங்களை முழங்கியதை கேட்க முடிந்தது. டாக்ஸிகளை எரித்தவர்கள் மெக்சிகோ தேசிய கொடியை உயர்த்தி பிடித்து கோஷங்களை முழங்கினர். லாஸ் ஏஞ்சல்ஸின் வேறு சில பகுதிகளில் போராட்டக்காரர்கள் பாலஸ்தீன கொடிகளுடன் ட்ரம்புக்கு எதிராக கோஷமிட்டனர். அமெரிக்க இமிகிரேஷன் அதிகாரிகள் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஓடிவிடுவது நல்லது என ஆவேசமாக கோஷமிட்டனர். கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள நெடுஞ்சாலையில் குவிந்தனர். சாலையை தங்கள் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். அவர்களை விரட்டியடிக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகள், ரப்பர் குண்டுகளால் சுட்டும் பலனில்லை. இதனால் பல மணி நேரத்துக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வாகனங்களை வந்த வழியே அதிகாரிகள் திருப்பி அனுப்பினர். லாஸ் ஏஞ்சல்ஸில் கலவரத்தை ஒடுக்க ராணுவ வீரர்களை அனுப்பிய பிறகும் போராட்டக்காரர்கள் தீ வைப்பு உள்ளிட்ட சம்பவங்களில் ஈடுபட்டு வருவது அதிபர் ட்ரம்பை மேலும் கொதிப்படைய வைத்துள்ளது. அடுத்த கட்டமாக 500 கடற்படை வீரர்களை லாஸ் ஏஞ்சல்ஸில் களமிறக்கப் போவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஒரு காலத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் சிறந்த நகரமாக விளங்கியது. இப்போது சட்டவிரோத வேற்றுக்கிரகவாசிகள் மற்றும் கிரிமினல்களின் படையெடுப்பால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. வன்முறை, கிளர்ச்சி கும்பல்கள் நமது இராணுவத்தையே தாக்கி வருகின்றன. சட்டவிரோதமாக ஊடுருவியவர்களை வெளியேற்றும் பணியை தடுக்க நினைக்கின்றன. இந்த சட்டவிரோத கலவரங்கள் எங்கள் மன உறுதியை வலுப்படுத்துகிறது. சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவது உறுதி என அதிபர் ட்ரம்ப் இன்னொரு பதிவில் கூறியிருக்கிறார். உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் கிறிஸ்டி நோயம், இராணுவ அமைச்சர் பீட் ஹெக்ஸெத் ஆகியோர் போலீஸ் மற்றும் இராணுவத்துடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் கலவரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் எனவும் அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதனிடையே அமெரிக்க புலனாய்வு அமைப்பான FBI-யின் இயக்குநர் காஷ் பட்டேல் போராட்டக்காரர்களை கடுமையாக எச்சரித்தார். போலீஸ்காரரை தாக்கினால் நீங்கள் சிறைக்கு செல்ல நேரிடும். நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள்? எப்படி இங்கு வந்தீர்கள்? எந்த இயக்கம் உங்களுக்கு பின்னால் ஆதரவாக இருக்கிறது என்பது எங்களுக்கு முக்கியமல்ல. போலீஸ் சொல்வதை கேட்காவிட்டால் உங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என FBI இயக்குநர் காஷ் பட்டேல் எச்சரித்தார். இவ்வளவுக்கு பிறகும் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக மக்கள் பொது இடங்களில் குவிந்து வருவதால் லாஸ் ஏஞ்சல்ஸில் பதற்றமான சூழல் நீடிக்கிறது.
tactic. People think if you scare them, they'll go home, but a lot of people were here to see difference. We don't want to be here and do nothing all day. We want to do something. I think it's a little overkill right now. A lot of the people are just peacefully protesting. As you can tell, we're not being violent. We're just trying to be loud so that we can be heard. But there's been no violence, and we've just been shot at red pellets, a bunch of over-exaggerations that are not necessary right now. I am born and raised here, but I have a lot of immigrant family members, so I just don't think it's fair. I think even if I wasn't, I still think it's not fair that they're just dragging people out of here, they're tearing families apart. Seeing all of that happen on social media is very heartbreaking. I think that the way they're handling things and the way they're doing it isn't the right way. Going to their jobs and yanking them from there, it's just very heartbreaking. So I wanted to show my support and my love out here today. It's a little bittersweet. You know, we hate to see this abundance of police force being used on something that should be peaceful, but you love to see the unity of the community, the people, the strength of love that actually gets shown in these events. And it sucks that it has to be something so malicious to bring us all out, but we stand together, and that's what's beautiful about it.